அலையாத்தி காடுகள் எனப்படும் மாங்க்ரோவ் காடுகள் காலநிலையை சமன் செய்யும் முக்கிய பணியை செய்து வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடு ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட காடாகும். 12,020 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்காடு திருவாரூர், தஞ்சாவூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. அதிராம்பட்டினம் மேற்கு பகுதியில் துவங்கி நாகை மாவட்டத்தின் கோடியக்கரை பகுதி கிழக்கு வரை அலையாத்தி காடு நீண்டுள்ளது. பல்வேறு நீர்வாழ் உயிரினங்களின் உற்பத்தி களமாகவும் கடற்கரையோர நிலப்பகுதிகளின் பாதுகாப்பு அரணாகவும் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளன. அங்கு அலையாத்தி, நரிக்கண்டல், கருக்கண்டல், நீர்முள்ளி, தீப்பரத்தை, சுரப்புன்னை போன்ற தாவரங்கள் காணப்படுகின்றன. முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் 3 பெரும் பிரிவுகளாக காணப்படுகின்றன. தொடக்க பகுதி தில்லை மரங்களும், நடுப்பகுதியில் நரிக்கண்டல் மரங்களும், இறுதியாக அலையாத்தி மரங்கள் உள்ளன. முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளில் பூநாரை, கூலக்கடா, நீர்க்காகம், ஊசிவால் வாத்து, குளத்து கொக்கு போன்ற 147 வகை பறவைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதலாக முத்துப்பேட்டை பகுதியில் மட்டும்தான் அலையாத்தி காடுகளுக்கு உள்ளே சென்று பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டில் நபார்டு திட்டத்தின் கீழ் 50 ஹெக்டேர் நிலப்பரப்பில் துறைக்காடு பகுதியில் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்படும் போது தமிழ் வாழ்க எனும் சொற்களின் வடிவில் வாய்க்கால்கள் வடிவமைக்கப்பட்டது. 2018 ஆண்டு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களை பாதித்த கஜ புயல் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டையும் விட்டு வைக்கவில்லை. புயலின் தாக்கத்தால் காட்டின் வளர்ச்சி பெரும் பாதிக்கப்பட்டதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் வெளியான ஆய்வறிக்கையில் கடலின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் 2100 ஆண்டிற்குள் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டின் 2382 ஹெக்டேர் பரப்பளவு கடலுக்குள் மூழ்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய காலநிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதன் எதிரொலியாக பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிக்கப்படும் என சொல்லப்படுகின்றது. அழிந்து வரும் இயற்கை சூழலை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக முத்துப்பேட்டை செய்தியாளர் பாலாஜி.